வணக்கம். இப்போ ஒரு விஷயம் என்னக்கா, ரொம்ப ரேராக தான் இருக்கும். எல்லா வீட்லேயும் இருக்காது. ரொம்ப அபூர்வமாக ஒரு ஒரு 1000 குடும்பத்தில் ஒன்றோ, 10,000 குடும்பத்தில் ஒருத்தருக்கோ இப்படி தான் அமையும். பெண்கள் பூ பெய்தாமல் இருப்பது, பெரிய மனுஷியாகாமல் இருக்குது, ஏஜ் அட்டன் பண்ண முடியாமல் இருப்பது, அல்லது இளமையிலேயே யூட்ரஸில் கர்ப்பப்பையில் பிரச்சனையாகி கர்ப்பப்பை நீக்குவது, அல்லது கர்ப்பப்பையில் அமைப்பு சிறிதாக இருந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது, ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்குது, யூட்ரஸில் பாதிப்பு. இது யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாருக்கெல்லாம் துலாம் ராசி, விருச்சிக ராசி இந்த 2 இடங்கள் மட்டும் நல்லா கவனிச்சுங்க. 12 ஸ்தானங்களில் இந்த 2 இடங்கள் மட்டும் துலாம் விருச்சிகம் யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் இணைவு, சனி ராகு இணைவு, செவ்வாய் ராகு இணைவு, இவரோட சந்திரன் சனி செவ்வாய் ராகு இந்த இணைவு இந்த இடங்களில் துலா ராசி விருச்சிகத்தில் இணைவது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சனி செவ்வாய் இருந்து சந்திரன் பார்ப்பது, சனி ராகு இருந்து செவ்வாய் சந்திரன் பார்ப்பது, யாருக்கெல்லாம் இந்த இணைவு இருக்கிறதோ நிச்சயமாக அந்த பெண்ணுக்கு பூ பெய்தாமல் இருப்பது அல்லது யூட்ரஸ் பாதிக்கப்படுவது, இதனால் திருமணமே ஆகாமல் இருப்பது, நிச்சயமாக இந்த இடம் பாதிக்கக்கூடாது. அந்த பெண் ஏஜ் அட்டன் பண்ணவே முடியாது.